எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரைட். ஸோ நம்ம ஒரு குயிக் ரீகேப் பண்ணுவோம். போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோன்னு குயிக் ரீகேப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்றதும் பார்ப்போம். ஆல்ரைட். எஸ். ஸோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்பிளிட் டயக்ராஃப், மேஜிக் கீ, சைலண்ட் கீ அப்படின்னு ஒரே ஆளுக்கு இத்தனை பெயர். ஓகேங்களா? எல்லாம் ஈ பண்ற வேலை. ஆல்ரைட். ஸோ என்ன ஈ பண்ணுச்சு? ஈ வந்து அதோட மேஜிக், நம்ம மேஜிக் பார்த்தோம். ஈ வந்து அதோட மேஜிக் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற வவல் மேல பண்ணிட்டு ஆப்ரா கெடாப்ரா அப்படின்னு வவல் மேல மேஜிக் பண்ணிட்டு அந்த வவலோட ஷார்ட் சவுண்டுக்கு பதிலா அதோட லாங் சவுண்டு சொல்ல ஆரம்பிக்கும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதை தான் வந்து ஏ டேஷ் ஈன்னு சொல்றோம் இங்க நம்ம. ஏ டேஷ் ஈ, ஏன்னா இங்க இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். இந்த ரெண்டு வாவல்ஸ் வந்து ஸ்பிளிட்டா வருது, சேர்ந்து வரதுக்கு பதிலா இந்த மாதிரி டபுள் இ, இந்த மாதிரி டபுள் இ இப்படியெல்லாம் வரதுக்கு பதிலா பிரிஞ்சு வருது. அதனாலதான் அதுக்கு இன்னொரு பெயர் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி படிப்போம்? இதை வந்து ஏக்கன்னு படிக்க மாட்டோம். எப்படி படிப்போம்? ஏக். ஏன் கேக் படிப்போம்? ஏன்னா இந்த ஈ ஏ ஏர் படிக்காம ஏ படிக்கிறோம். ஏன்னா இந்த ஈ வந்து அதோட மேஜிக் இது மேல போட்டதுனால அதனால நம்ம இது வந்து ஸ்லாங் வவல் ஆயிடும். ஓகேயா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஏப், ஷேப். ஆல்ரைட். am am is amaze, amazing, it's amaze me அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் amaze. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங் ஆஃப் ஏ. ஏன்ற உச்சாரம் நமக்கு மூணு ஸ்பெல்லிங் இருக்கு. ஒன்னு ஏஐ, ஒன்னு ஏஒய், இன்னொன்னு ஏ டேஷ் இ. அதாவது இதுதான் ஸ்பிளிட் டயக்ராஃப். மூணு விதமா நம்ம ஏ என்ற சவுண்டை எழுதலாம். ஓகேயா? இதுதான் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங். ஏவோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இதுதான். ஓகே. இப்ப அடுத்ததுக்கு ஈ டேஷ் என்ற ஸ்பிளிட் டயக்ராஃப் நம்ம பார்த்தோம். ஈம், தீம். இந்த ஈ வந்து ஒண்ணுமே பண்ணல, அது சைலண்டா இருக்கு, குவயட்டா இருக்கு. ஓகேயா? எக்ஸ், 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 ஈம், எக்ஸ்ட்ரீம். ஈவ், ஈவ். இந்த ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வி அப்படின்ற ஒரு ரூலும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. ஸோ இது வந்து ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங். நம்ம இதுக்கும் பார்த்தோம். நம்ம ஈன்ற வேர்ட் லைக் இன் சி, சி. இந்த சியும் இருக்கு, அந்த சியும் இருக்கு. இது எல்லாமே தமிழ்ல அந்த பெரிய ஈன்னு சொல்றது தான். இந்த ஈ பத்தி நம்ம பேசுறது எல்லாமே அந்த பெரிய உச்சாரணம், ஈன்ற உச்சாரணம். சி, இது கூட சி, இது கூட சி தான். ஆனா இந்த சீனா பார்வை, இந்த சீனா உங்களுக்கு கடல். ஓகேயா? இப்போ அது தவிர்த்து இந்த ஈக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? டபுள் இ பார்த்தோம், இஏன்ற காம்பினேஷன் பார்த்தோம். ஒய் கூட மல்டி சிலபிளா இருந்தா ஈன்ற சத்தம் போடுது, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்பிளிட் டயக்ராஃபும் நம்ம பார்த்தோம். ஸோ ஈக்கு நம்ம எத்தனை ஈன்னு பார்த்தோம்? 4 வகையான ஈ பார்த்தோம். ஓகேயா? டவுட்ஸ் எதா இருந்தா இப்பவே கேட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வவல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? போன கிளாஸ்ல ஜியும் டிஜி ரூல் பார்த்தோம். டிஜி, ஜ ஜ, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜே அப்படின்னு பார்த்தோம். ஜேல முடியாது. ஜ சவுண்ட் வரும் போதெல்லாம் ஜிஇ எழுதுவீங்க, இல்ல டிஜிஇ எழுதுவீங்க. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ல முடியிற போதெல்லாம் லாங் வவல் இல்ல கான்சனன்ட் வரும் போதெல்லாம் இந்த க முடியும், இந்த ச முடியும், இந்த ஜ முடியும். அதே மாதிரி ஷார்ட் வவல் சவுண்ட் வரும் போதெல்லாம் இந்த சிகே முடியும், இந்த டிசிஹெச் முடியும், டிஜிஇ முடியும். ஸோ நீங்க கவனிச்சீங்கன்னா ஷார்ட் வவல் வரும்போதெல்லாம் லாங் ஸ்பெல்லிங் வருது. ட்ரையகிராஃப் இல்லாட்டி டயகிராஃபா வருது. ஓகேயா? கிளியரா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எண்டிங் வேர்ட்ஸ்ல சொல்றேன் நான். எந்த கே போடணும் மிஸ்? வெறும் கே போடணுமா, சி கே போடணுமா? அதுக்கு தான் நம்ம இந்த ரூலை படிச்சோம். எந்த ச போடணும் மிஸ்? சிஹெச் போடணுமா, டிசிஹெச் போடணுமா? அதுக்கு நம்ம ரூலை படிச்சோம். எந்த ஜ போடுறது மிஸ்? ஜிஇ போடணுமா, டிஜி போடணுமா? அதுக்கு தான் நம்ம இந்த ரூல்ஸை படிச்சோம். இதுல டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேளுங்க ப்ளீஸ். ஆல்ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம ஹேச்ன்ற
வேர்ட்ஸை பார்த்தோம். எந்த கான்சனன்ட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்சனன்ட். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வவல் சேர்ந்து சேர்ந்து வருது. ஓகே, ஒய்யும் வவலா கன்சிடர் பண்ணுவோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு கான்சனண்டா வருது, சிஹெச், எஸ்ஹெச், பிஹெச், டபிள்யூஹெச், டிஹெச். அப்போ சிஹெச்சுக்கு மூணு விதமான சவுண்ட் இருக்கு நம்ம பார்த்தோம், ச, க, ஷ். ஆனா நான் அதிகபட்சம் இந்த சிஹெச் சவுண்ட் தான் வரும், ச ச ச சவுண்ட் தான் வரும். அப்புறம் டிஹெச்சுக்கும் ரெண்டு சவுண்ட் இருக்குன்னு பார்த்தோம், த, வ அப்படின்னு பார்த்தோம். சிஹெச்ன்றது பார்த்தோம், பிஹெச்ன்றது பார்த்தோம், ஃப 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 சவுண்ட் வரும் இதுக்கு. இது வந்து வு 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 சவுண்ட் வரும். ஓகேயா? ஸோ எல்லாமே நான் ரீகேப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததும் அதுக்கு முந்தான கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததும் ரெண்டுமே கொஞ்சம் ரூல்ஸ் சம்பந்தப்பட்டதுனால நான் ரீகேப் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்க என்ன நினைக்கலாம், ஓகே ஏக்கு வந்து முடிஞ்சு போச்சு, ஏக்கு வந்து இவ்வளவுதான் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இருக்கு ஈக்கும். ஆனா ஈக்கு இன்னும் முடியல, ஈக்கு என்ன இன்னும் முடியல, ஈக்கு இன்னும் ரெண்டு விதமான ஸ்பெல்லிங் இருக்கு. ஓகேயா? இப்ப அதையும் பார்த்துட்டு மத்த ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஏ இ பார்த்துட்டோம், ஐ ஓ யூவோட ஸ்பிளிட் டயக்ராஃப் பார்க்கணும் இல்லையா நம்ம இன்னும். ஸோ அது மூணுமே இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங், அதாவது என்னதுன்னா ஐஇ வந்தாலும் ஈன்னு படிப்போம், இஐன்னு வந்தாலும் ஈன்னு படிப்போம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஈன்றதுக்கு எத்தனை ஸ்பெல்லிங் இருக்கு பாருங்க. டபிள் இ இருக்கு, இஏ இருக்கு, ஐயும் இருக்கு, இஐயும் இருக்கு, ஒய்ன்றது தெரியும், டி டேஷியும் இருக்கு. ஆல்ரைட். சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேர்ட்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப்க்கு பார்க்க போறோம். இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளியர்? நான் சீன் டைப் பண்ணுங்க, நான் போர்டு ரப் பண்றேன். எஸ், கிளியரா? நான் போர்டு ரப் பண்ணலாமா? ஆல் ரைட். Okay, I think it's clear because I didn't get a doubt from you. Right. ஓகே, நம்ம இது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல, இப்ப நான் போர்ட்ல எழுதுறது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல பேராகிராஃபா ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? நான் ஷார்ட் ஷார்ட் ஐன்ற சவுண்ட் வரும்போது ஒய் என்ன ஐ சத்தம் போடுது, ஒய் வந்து ஈ சத்தம் போடும், அது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு பேராகிராஃபா டெஸ்ட் கொடுக்க போறேன் அடுத்த கிளாஸ்ல. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பிள்ளைகளே எல்லாமே உங்களால அந்த இது எழுத முடியணும். ஓகேயா? ஸோ கூட்டி கூட்டி எழுத ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க இப்போ. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன சொன்னோம் இப்போ, ஐ ஐ கூட ஈன்ற சத்தம் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இத படிங்க, இத படிங்க. நீங்க பேசிக்கலி என்னன்னா இது மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே, ஓகேங்களா, இது மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே நீங்க ஈன்னு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஈ சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஐயும் ஈயும் மாறி வருது. ஆனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும்போது கூட ஈன்னு தான் சத்தம் போடும். மற்ற இடத்துல எல்லாமே அந்த when two vowels are walking, அந்த ரூல் படிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் does the talking, முதல் இருக்கிறது தான் பேசும் அப்படின்னு நம்ம ஒரு ரூல் படிச்சோம் இல்லையா. இந்த இடத்துலயும் ஈ தான் பேசுது, இந்த இடத்துலயும் ஈ தான் பேசுது, இந்த இடத்துலயும் ஈ தான் பேசுது. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஐக்கு பதிலா ஈ பேசுது. ஓகேயா? சோ ஃபீல்டு, இதை எப்படி படிச்சோம், ஈன்ற லாங் சவுல் தான் ஃபீல்டு. ஃபீல்டு கூட்டி படிக்க முடியுதா? எத்தனை பேருக்கு இன்னும் பிளெண்டிங் ப்ராப்ளமா இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க எனக்கு. இத படிங்க. ஹேச் வந்தாலே கேர்ஃபுல்லா இருக்கணும், அது வந்து டயக்ராஃபான்னு பார்க்கணும். இப்படி தனித்தனியா படிச்சீங்கன்னா தப்பா வரும். இப்படி படிச்சீங்கன்னா ஐ, இப்ப பாருங்க இது எல்லாமே தனித்தனியா படிக்கிறேன், கூட்டவே கூட்ட முடியாது பாருங்க. ட ஹ ட ஹ இ எ ட ஹ இ எஃப் ட ஹ இ எஃப், என்னால கூட்டவே முடியல பாருங்க. இப்ப நம்ம படிச்சபடி படிப்போம். தீஃப் கூட்டி படிக்க முடியுதா? இந்த மாதிரி தனித்தனியா சவுண்ட் போட்டு படிச்சா நிறைய பேர் ஃபானிக்ஸ்னா வெறும்னே ஏ டு ஜெட் சவுண்ட் சொல்லி கொடுத்து
அதை படிங்கன்னா அப்ப எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியாது தானே. A to Z எனக்கு எல்லா சவுண்டும் தெரியும். நான் தனித்தனியா கூட்டி படிச்சேன். இப்போ ட ஹ இ எஃப் டஹ ஈஃப் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி த வெறும் சிங்கிள் சவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. டபுள் சவுண்ட்ஸ், அதாவது டயக்ராஃப்ஸ், ட்ரையக்ராஃப், ரூல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால கூட்டி படிக்க முடியும். ஆல் ரைட். ஓகேயா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா இதுக்கும் இதுக்கும்? ஓகே. இனி நான் கூட்டி படிக்க மாட்டேன். இப்ப நீங்க தான் கூட்டி படிக்கணும். நான் வேர்டு எழுதுறேன், நீங்க படிங்க. கவனிங்க. நீங்க தான் படிக்கணும். டக் டக்குன்னு படிக்க வரதா பாருங்க. எத்தனை பேருக்கு படிக்க இன்னும் கஷ்டமா இருக்கு? வருதா படிக்க? படிக்க வருதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். படிக்க வருதா இது எல்லாமே? எஸ். பார்த்துட்டு இருக்கேன் சேட் பாக்ஸ. இது எல்லாமே படிங்க. இப்போ இந்த இடத்துல கவனமா இருக்கணும். யார் வந்திருக்கா? நம்ம சியும் ஜிக்கும் என்ன சாஃப்ட் சவுண்ட் அண்ட் ஹார்ட் சவுண்ட் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? சிக்கும் ஜிக்கும் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் சவுண்ட் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? என்னன்னு படிச்சோம்? சாஃப்ட் சவுண்ட்னா சி வந்து ஸ்ன்னு சத்தம் போடும். ஹார்ட் சவுண்ட்னா சி வந்து கன்னு சத்தம் போடும். இது வந்து சாஃப்ட் சவுண்ட்னா ஜன்னு சத்தம் போடும். ஹார்ட் சவுண்ட்னா க க கன்னு சத்தம் போடும். பார்த்தோம் இல்லையா? இது ஞாபகம் இருக்கா எத்தனை பேருக்கு? இப்போ எப்போல்லாம் இது சாஃப்ட் சவுண்ட் சொல்லும்? எப்போல்லாம் சி வந்து ஐ இ அண்ட் ஒய்யோட வருதோ அந்த சத்தம் போடும். அதே மாதிரி தான் ஜியும் ஐ இ ஒய்யோட வரும் போதெல்லாம் சாஃப்ட் சவுண்ட் போடும். இது நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல சி என்ன சத்தம் போடும்? சாஃப்டா ஹார்டா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். சாஃப்ட் சத்தம் தான் போடும். ஏன்னா சீக் பக்கத்துல யார் வந்திருக்கா? ஈ வந்திருக்கா. அது சைலண்டா தான் இருக்கும். ஆனாலும் அது பாருங்க என்னெல்லாம் வேலை பார்க்குது பாருங்க. ஈயவும் பேர் சொல்ல வைக்குது, சீயவும் சாஃப்ட் சவுண்ட் சொல்ல வைக்குது. ஈக்கு எவ்வளவு பவர் பாத்தீங்களா? மேஜிக் ஈ. அதனாலதான் அதுக்கு மேஜிக் ஈ, ஸ்பிளிட் டயக்ராம், சைலண்ட் ஈ, இத்தனை பெயர். எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது பாருங்க ஈ. ஸோ ஈ என்ன பண்ணுச்சு? சீய வந்து அதோட சாஃப்ட் சவுண்ட், அதாவது ஸ்ன்னு சொல்ல வச்சுது. அதே மாதிரி இதை வந்து அதோட லாங் சவுண்ட் சொல்ல வச்சுது. ரெண்டு வேலை பார்க்குது இங்க ஈ. ஓகேயா? கவனிங்க. சோ இதை எப்படி படிப்போம்? ந ஈஸ் ஈஸ் நீஸ். நீஸ் யார்? அக்காவோட பையன் வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தங்கச்சி அக்கா யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பையன் பிறந்தா பொண்ணு பிறந்தா அது நீஸ், பையன் பிறந்தா அது நெஃப்யூ. ஓகேங்களா? அது மாதிரி இப்போ ப ஈ ப ஈஸ் பீஸ். இங்க என்ன? ஐ ஈன்ற சத்தம் போட்டுது, சி வந்து ஸ்ன்ற சத்தம் போட்டுது. இதை எழுதி வச்சுக்கோங்க இப்படி, சோ தட் நீங்க மறக்க மாட்டீங்க. கிளியரா? நீஸ், பீஸ். ஓகேயா? படிக்க முடியுதா? எத்தனை பேரால படிக்க முடியல இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் ரைட். நான் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? இது பாருங்க. இது படிங்க. இல்ல இல்ல இ இல்ல. இந்த இடத்துல பாருங்க இன்ற ஷார்ட் சவுண்ட் தான் சொல்லு. இல்ல ஈஸ். ஐஎஸ் வந்தாலே ஈஸ் ஈஸ். ஏன்னா இது வந்து ஈன்ற சத்தம் தான் இங்க போட்டுது. லில் ஈஸ், லில்லீஸ். ஓகேங்களா? ஈல்டு ஈல்டு. ஸ்டோரிஸ், பேபிஸ். இந்த ஐஎஸ் வேர்ட் இருக்கு இல்லையா? ஸ்டோரி வந்தா நம்ம ஒய்ய கட் பண்ணி ஐஎஸ் எழுதுறோம். யார் வந்திருக்கா ஒய்க்கு பிஃபோர்? கான்சனன்ட் வந்திருக்கா. அப்போ நம்ம அதை கட் பண்ணி ஐஎஸ் எழுதணும். ஏன்னா யாரு? ஒய் வந்து லாஸ்ட்ல தான் ஐ சத்தம் வந்தா வரணும். ஆனா அதுக்கப்புறம் ஐ தான் வரும். ஸ்டோரிஸ், லில்லீஸ், ஈல்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம
ஐன்றது ஈ சத்தம் போட்டது வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இஐன்றது ஈ சத்தம் போடுறது வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் நம்ம படிச்சது எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் புதுசாவும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கவனமா கிளாஸை பாருங்க, திருப்பி போய் வீடியோஸை பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ரீகேப் ஆகும். இப்போ ஐன்றது ஈன்ற சத்தம் போடுற வேர்ட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சீஸ் இது ஈஸி தான். ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டூ வவல்ஸ்ல ஈ தான் சத்தம் போடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டூ ஈன்ற சத்தம் லாங் வவல் பாருங்க. ஸ் ஈஸ் சீஸ். இது சைலண்டா தான் இருந்ததா? சைலண்டா இருக்கா? குவைட்டா இருக்கு பாருங்க. சீஸ். என் கம்பெனியே சீஸ் பண்ணிட்டாங்க. இது படிங்க. இந்த இடத்துல இத கேன்னு படிச்சீங்கன்னா தப்பு. ஏன்? ஏன்னா சி வந்து யார் பக்கத்துல வந்திருக்கா? ஈ பக்கத்துல வந்திருக்கா. அப்போ சி என்ன சத்தம் போடும்? ஸ்ன்ற சத்தம் தான் போடும். ஓகேயா? கவனிங்க, அந்த ரூல் ஃபாலோ. அப்போ ஸ் ஈ சீல் ஈ. இங்க ஐஎன்ஜி கூட இங்கன்னு படிக்கலாம், இல்ல இங்க இங்கன்னு கூட படிக்கலாம். சீலிங். பாருங்க, சீலிங் வருதா படிக்க? சீலிங் பாருங்க. இதுல ட்ரிக்கி. இந்த சீய பார்த்தோன்னே கன்னு படிச்சோம்னா க ஈலிங் கீலிங்னு படிச்சிருவீங்க, தப்பா படிப்பீங்க. நம்மள ரூல் படி என்னது? சி இ ஐ ஒய் பக்கத்துல வந்தா சி வந்து ஸ்ன்ற சத்தம் தான் போடும். அதனால சீலிங் அப்படிதான் கரெக்ட். ஆல் ரைட், அடுத்தது படிக்கலாமா? இது படிங்க. இது நீங்களே படிங்க. படிக்க வருதான்னு பாருங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபைக்கு காமிக்கிறேன். அப்புறம் யார் வந்திருக்கா பாருங்க. படிங்க. நான் க்ளூவும் கொடுத்துருக்கேன், கூட்டி படிங்க. படிக்க வருதா? படிக்க வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். ஏ ரிஸ் ரிஸ் ஈவ் ரிசீவ் வருதா படிக்க? ஏ ரே ரே ஸ். ஏன் இங்க எஸ் சி வந்து எஸ் சத்தம் போட்டது? ஏன்னா சாஃப்ட் சவுண்ட் ஈ வந்திருக்கா பக்கத்துல. ஸ்ரீ சீவ் வ வ வ. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வி. வந்துதா ஈ லாஸ்ட்ல? ரிசீவ். ஆல் ரைட். இந்த ரிசீவ வச்சே கன்சீவ், பர்சீவ், இந்த எல்லாமே எல்லாத்துலயும் அந்த சீவு சீவு வருது பாருங்க. ஓகேயா? படிக்க வருதா? ப பர் சீன் சத்தம். சி வந்து சத்தம் போட்டது. ஏன்னா இங்க யார் வந்தா? ஈ வந்திருக்கா. ரிசீவ் பர்சீவ் கன்சீவ். இது படிங்க. சீட். இங்கேயும் எஸ்ன்ற சத்தம். இது வந்து ஈன்ற சத்தம் போட்டது. ரிசீட் ரிசீட் ரிசீட். இங்க பி வந்து சைலண்ட். ரிசிப்ட் ரிசிப்ட் சொல்லக்கூடாது. ரிசீட் ரிசிப்ட் அப்படி சொல்லக்கூடாது. ஆல்ரைட், புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? சாட் பாக்ஸ்ல ஏதாவது டைப் பண்ணலாம். வேர்ட்ஸ் எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். பாருங்க, ஐ ஐ வந்தாலும் ஈ சத்தம் போடுது, இஐ வந்தாலும் ஈ சத்தம் போடுது. ஓகே, ரைட். அடுத்ததுக்கு போலாமா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். டவுட்னா டின்னு டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. எஸ், ஓகே. நான் போர்டு ரப் பண்றேன். எத்தனை பேருக்கு இன்னும் கூட்டி படிக்க கஷ்டமா இருக்கு? நான் நம்புறேன் உங்க எல்லாருக்குமே ஈஸியா படிக்க வருது இப்போ. ஆல்ரைட். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒய் வந்து லாஸ்டா வந்தா ஈன்ற சத்தம் தான் போடும்னு, மல்டி சிலபலா இருந்தா. ஓகேயா? ஒய் வந்து ஐக்கும் ஈக்கும் பதிலா வரும். அந்த ரூல் படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ இது வந்து மோனோ சிலபிக் வேர்ட்ஸ்க்கு இன்னைக்கு எல்லாமே ரூல்ஸ் ரிவைஸ் பண்றேன். அதனால பார்க்காதவங்க, கிளாஸுக்கு வராதவங்க எல்லாமே என்னைக்கா வரலன்னா கூட கவனிங்க. ஸோ ஐ கிரை மை என்ற வேர்ட்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒய் வந்து ஐன்ற சத்தம் போடுது. ஏன்? ஏன்னா ஒரு வவல் தான் இருக்கு. யார் அந்த வவல்? ஒய்ன்றது தான் அந்த வவல். கரெக்டா? அதான் மோனோ சிலபிக் வேர்ட். இந்த மாதிரி ஹாப்பி, ஆங்கிரி, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்ன்றது ஈன்ற சத்தம் தான் போடுது. ஏன்? ஏன்னா இது மல்டி சிலபிக் வேர்ட்.
அப்படின்னா என்ன, ரெண்டு வவலுக்கு வருது இங்க. ஏவும் ஒரு வவல், வையும் ஒரு வவல், ஏயும் ஒரு வவல், வையும் ஒரு வவல். ஹாப்பி, ஆங்கிரி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நான் இன்னொரு வேர்டு இப்ப எழுதுறேன் பாருங்க இங்க. இப்படி எழுதுறேன். க, ஈ, கீ, ஈ. ஏன் இத ஈவை கூட ஈன்னு சத்தம் தானே போடுது? ஏன்? ஏன்னா ஈன்றது ஒரு ஆல்ரெடி ஒரு வவல். அப்புறம் ஒய்யும் அப்போ அது மல்டி சிலபிக் தானே வருது. அப்போ ஒய் டிஃபால்ட்டாவே ஈன்னு தான் சத்தம் போடுது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவை காம்பினேஷனும் ஈன்ற சத்தம் தான் போடும். ஓகேயா? ஈவை காம்பினேஷன் என்னது? ஈன்ற சத்தம் தான் டிஃபால்ட்டா போடும். ஏன்னா ரெண்டு வவல் இருக்குல்ல. மல்டி சிலபிக்னாவே மோர் தென் ஒன் வவல் இருந்தாலே ஒய் வந்து ஈன்ற சத்தம் தான் போடும். அப்போ அப்போ வர்ச்சுவலா பார்த்தா இங்க ஒரு ஈ இருக்கு. இது ஒய் வந்து யாருக்கு பதிலா வந்திருக்கா? ஈக்கு பதிலா தான் வந்திருக்கா. அப்போ டபுள் ஈ வந்தா என்ன? ஈ சத்தம் தானே நம்ம போடுவோம். புரியுதா உங்களுக்கு இந்த ரூலு? அப்ப இ ஒய், இந்த ஒய் யாருக்கு பதிலா வந்திருக்கா? ஐக்கு பதிலா வரல. இந்த ஐக்கு பதிலா வரல. யாருக்கு பதிலா வந்திருக்கா? ஈக்கு பதிலா தான் வந்திருக்கு. அதனாலதான் ஈ வைய கூட ஈன்னு படிக்கிறோம். ஓகேயா? லாஜிக் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க. ம, அனி, மணி. இதையும் ஈன்னு ஏன் படிக்கிறோம்? ஏன்னா இந்த ஒய் யாருக்கு பதிலா வந்திருக்கா? ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கு இங்க. அப்போ மணி. ஓகேயா? மணி, ஹனி. ஓகே. ஹனி, டாங்கி, மங்கி, எல்லாம் கீ 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 வர வேர்ட்ஸ், கீழே முடியிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈஒய் கூட ஈ ஈ ஈ ஈன்னு படிக்கணும். ஓகே, அதெல்லாமே எழுதிக்கோங்க. மங்கி, டாங்கி, ஹன்னி, அது எல்லா வேர்ட்ஸும், ஆலி. அது என்ன எழுதுறேன் உங்களுக்கு பாருங்க. மங்கி, ஆலி, டாங்கி, அப்புறம் என்ன எழுதலாம்? ஹன்னி. எல்லா இடத்துலயும் ஈவை ஈவைன்றது கூட. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்க பாருங்க, இப்படி கூட பாருங்க. இங்க பாருங்க, நடுவுல வருது. க, ஈசர், கீசர், கீசர். ஓகேங்களா? இப்ப பேசிக்கலி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஈக்கு எத்தனை சவுண்ட் இருக்கு? இ டேஷ். சரி, நம்ம முதல்ல டயக்ராஃப முடிச்சிருவோம். டபுள் இ சவுண்ட், இஏ சவுண்ட். ஓகே. அடுத்தது இ டேஷ், இ பார்த்தோம். அப்புறம் ஒய். இதுதான் இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம் நம்ம. இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஐ கூட ஈ தான். அப்புறம் ஐஇ கூட ஈ தான். அப்புறம் இப்போ பார்த்தது இஒய். ஸோ ஐக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? ஈக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? ஈ, சி, இது ஐ, இது எல்லாமே ஈ தான். ஓகேயா? இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா இந்த ரூல் தெரிஞ்சா இதுவும் கண்டிப்பா ஈன்னு தான் படிப்பீங்க. பட் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துறேன், என்ன லாஜிக்னு அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒய்ல இன்னொரு ஆல்ரெடி வவல் இருக்கிறதுனால மல்டி சிலபிக் தான். அப்போ கண்டிப்பா ஒய் ஈ தான் சொல்லும். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணா இதை ஈவையே ஈ தான் படிச்சு ஆகணும். ஆனாலும் உங்களுக்கு ஷார்ட்டா ஃபாஸ்ட் ரீடிங்காக இதையும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரீடிங்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டாவே இருக்காது. இஐ பார்த்தாலும் ஈன்னு படிக்கணும், ஐ பார்த்தாலும் ஈ படிக்கணும், டபிள்யூ பார்த்தாலும் ஈன்னு படிக்கணும். டக் டக்குன்னு படிக்க வந்துடும். எழுதும் போது தான் ப்ராக்டிஸ் வேணும். எந்த ஈ மிஸ் எழுதணும்? இப்போ கீசர் அப்படின்னு டிக்டேஷன் வேர்டு கொடுக்கும் போது நிறைய பசங்க இப்படி எழுதுவாங்க, கீ சார் இப்படின்னு எழுதுவாங்க. அப்போ இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த இடம் மட்டும் கண்ணா இது வந்து இஒய்ன்றது வரும் அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். அவ்வளவுதான். அதை மட்டும்தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். மங்கீல வரும்போது என்ன வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இதெல்லாமே ஹோமோஃபோன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இது கூட வரும் சி, இது கூட வரும் சி. ஓகேயா? அப்ப நம்ம தான் தெரியணும், இந்த சீனா பாக்குறது, அந்த சீனா கடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு மூணு ஸ்பெல்லிங்ஸ் அது மாதிரி சேமாவே இருக்கும். ஆல் ரைட். எஸ். ஸோ ஐ ஹோப் ஈன்றது கிளியர். ஸோ ஏன்றதும் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஈன்றதும் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா இப்போவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் திருப்பி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். மிஸ் எனக்கு இந்த ஈ புரியல, இல்ல இந்த ஈ புரியலன்னா டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நான் உடனே அதை நிறுத்தி திருப்பி சொல்லி தரேன். ஏன்னா இப்ப நம்ம அடுத்தது சிலபஸ்க்கெல்லாம் போக போறோம். இப்ப இந்த பேசிக்ல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா அப்புறமா திருப்பி அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு.
எதுவுமே கேட்கல நீங்க. அதனால நான் நம்புறேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆல் ரைட். எஸ். ஸோ அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண அந்த ஒய் ரூலு, ஜி ரூலு, சி ரூலு எல்லா ரூல் வச்சுட்டு உங்களுக்கு வேர்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறேன். ஸோ நீங்க எல்லாமே நல்லா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த சைட் வேர்ட் சொல்லி கொடுத்தல, தேர், ஹியர், த, அந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட படிச்சுட்டு வாங்க. ஒரு 12 சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதையெல்லாம் கூட படிச்சுட்டு வாங்க. அப்போ அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ அடுத்த வாரத்துக்கு ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் டு ரைட் த பேராகிராஃப் வெரி வெல். ஓகேயா? எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரிவைஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ரூல்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சவுண்ட்ஸை ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கோங்க. நான் டிக்டேஷன் கொடுக்கும் போது அந்த டிக்டேட் பண்ணும் போது ஆ ஈ அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள அதை இழுத்துட்டு எழுத ஆரம்பிங்க. ஆல் ரைட். ஹேர் ஏன் திருப்பி திருப்பி? ஆல் ரைட், லெட்ஸ் கம் ஆன். ஓகேயா? நோ டவுட்ஸ். வெரி குட். அன்மியூட் பண்ணி கூட டவுட் நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். யாராவது பிள்ளைங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மைக்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். I'll be very happy to clarify the doubts. ஸோ இதை தான் நம்ம போன கிளாஸ்ல இந்த சார்ட் பார்த்துருந்தோம். இதை எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். இதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? டபிள்இ, இஏ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் இப்போ. ரைட்? ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம. ஸோ இதையும் நீங்க எழுதி இருப்பீங்க நம்புறேன். ஸோ இது மாதிரி நீங்க நான் டிக்டேட் பண்ணும்போது மீட்டுன்னு வந்தா எந்த மீட்டு சொல்றேன், அந்த சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணணும். சந்திக்கிறத பத்தி பேசுறேன்னா இல்ல சாப்பிட்ற மீட் பத்தி பேசுறேன்னா அந்த கான்டெக்ட புரிஞ்சுட்டு எந்த ஈ போடணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் கொடுத்த வேர்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு வாங்க, தாராளமா நீங்க பேராகிராஃப் எழுதலாம். ஆல் ரைட். எஸ். ஸோ லெட் மீ நவ் ஸ்டார்ட் வித் த ஸ்பிளிட் டயக்ராஃப். ஐ டேஷ் இ, ஓ டேஷ் இ அண்ட் யூ டேஷ் இ. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? ஏ டேஷ் இயும் இ டேஷ் இயும் பார்த்தோம். இன்னைக்கு ஏஇஐஓயு என்ற வவல்ஸ் தானே இருக்கு. அப்போ ஏவும் இயும் பார்த்துட்டோம், ஐஓயு பார்க்கல. அதோட வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல் ரைட். ஸோ ஐ டேஷ் இயோட வேர்ட்ஸ் எழுதுறேன் பாருங்க. இதை நீங்க தான் படிக்கணும். ஏன்னா இனி உங்களுக்கு ரூல் தெரியும். இந்த மாதிரி 2 வவல்ஸ் வந்து லாஸ்ட்ல ஈ வந்தாலே என்ன பண்ணணும்? இதோட மேஜிக் இது மேல போகும். இது என்ன சொல்லும்? அதோட பெயரை சொல்லும், அதாவது லாங் சவுண்ட் சொல்லும். இப்ப நீங்க தான் அதை படிக்கணும். படிங்க பார்க்கலாம். படிக்க வரும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண, இது இங்க ஒரு வவல் தான் இருக்கு. அப்போ சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு கான்சனன்ட் வவல். அப்போ இன்னு, அப்போ நான் ஷார்ட் சவுண்ட் போட்டு ஃபின்னு படிச்சுட்டேன். இப்போ இதுல ஒரு இ போட்டுட்டேன். அப்போ இங்க மேஜிக் பண்றதுனால இது வந்து லாங் சவுண்ட் ஆயிடும். ஐனு, ஃபைனு. ஓகேயா? புரியுதா? இது வந்து ஐம், டைம், டிம்ல இருந்து டைம் ஆயிடும். ஃபின்னுல இருந்து ஃபைன் ஆயிடும். ஏன்னா இங்க மேஜிக் கீ வந்ததுனால அது அதோட லாங் சவுண்ட் தான் சொல்லும். ஸோ கட கட கடன்னு இப்போ நான் வேர்ட்ஸ் எழுதுவேன்னா நீங்க கட 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 கடன்னு படிப்பீங்களா? படபடன்னு படிங்க பார்க்கலாம். சூப்பரா படிங்க பார்க்கலாம். கட கட கடன்னு இப்போ நீங்க தான் படிக்கணும். நவ் யூ ஆர் இன் த செகண்ட் லெவல். எல்லாமே படிக்க வருதா? நான் படிக்க மாட்டேன், நீங்க தான் படிக்கணும். எத்தனை பேருக்கு படிக்க வரல இன்னும்? நான் படிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் படிச்சு காமிக்கணும்னு டைப் பண்ணுங்க, நான் படிச்சு காமிக்கிறேன். இன்னும் நிறைய வேர்டு இருக்கு. ஃபைவ், இன்சைடு, டிஸ்லைக்கு, சர்வைவ், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எல்லா வேர்ட்ஸும் எழுதணுமா என்ன? அதெல்லாம் நீங்களே படிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். பெரிய வேர்ட்ஸ் வேணா நான் எழுதி காமிக்கிறேன், படிச்சும் காமிக்கிறேன். பாருங்க. ஹ ஐடு, ஹைடு, ஸ் ஐடு, சைடு, ஹ ஐக்க, ப ஐக்க, பைக், ல ஐக்க, லைக், ஷைன், ஷைன், சர்வைவ், வ ஐ வ, வேல முடியுது.
ஆனா ஒரு ஈ இருக்கு பாருங்க. சர்வைவ், ஸ்பைக், மைக், பிரைடு, வ ஐப், ப ஐன், ம ஐன், ல் ஐன், ஸ் ல் ஸ்ல, ஸ்ல ஐடு, ஸ்லைடு. ஸோ எல்லா இடத்துலயும் ஐ ஐ ஐ தான் படிச்சுது. ஏன் ஐ வந்து அதோட பெயர் சொல்லுச்சு? ஏன்னா இங்க ஒரு மேஜிக் ஈ இருக்கு. இப்போ ஓ வேர்ட்ஸ் எழுதுறேன் பாருங்க. நீங்க படிங்க. ஸ்டோனு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஆல்ரைட், இப்ப படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ப ஓன், போன், க்ள ஓப், குளோப், ஸ்ல ஓப், ஸ்லோப், வ ஓட், ஓட். நீங்க காப்பி பண்ணும்போது தயவுசெய்து சும்மா காப்பி பண்ணாதீங்க, சொல்லி சொல்லி எழுதுங்க. பிஹெச் வந்திருக்கு பாருங்க. ஃபன்னு படிக்கணும். பஹன்னு படிச்சீங்கன்னா தப்பா வரும். ஃப ஓன ஃபோன், ஸ்ட ஓல ஸ்டோல், ஓஸ் ரோஸ். இங்க பாருங்க ஒன் ஸ்பெல்லிங் வந்திருக்கு. ஆனா ஓஎன்இ ஒன் வந்து ஒரு சைட் வேர்டு. அது வந்து ஃபானிக்ஸ்ல படிக்க முடியாது. இங்க பாருங்க ஓஎன்இனா இங்க வந்து மேஜிக் பண்ணோம்னா ஓன்னு ஓன்னு வருது, தப்பா வருது. ஆனா சைட் வேர்டு, இது வந்து சைட் வேர்டு. ஒன்ன்றது சைட் வேர்டு. ஸோ சைட் வேர்ட்ல வேணா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒன்னுன்றது பார்த்த உடனே ஒன்னு இங்கேயும் வருது ஒன்னுன்னு. அப்போ ப ஒன்னு பொன்னு இல்ல, பொன்னு கிடையாது இது. ப ஓன்னு போனு, ஸ்டோனு, எப்பி இ இ இந்த இடத்துல ஈன்ற ஷார்ட் சவுண்ட் தான் சொல்லுது பாருங்க. எபிஸ் ஓடு சோடு, எபிசோடு. ஹ ஓம் ஹோம், கம்போஸ் கம்போஸ், நோஸ், எக்ஸ்பலோடு எக்ஸ்ப்ளோடு. ஓகேயா? இப்போ யூஇ வேர்ட்ஸ் பார்க்கலாமா? எஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். இப்ப பாருங்க, இத படிங்க. யூஇ வேர்ட்ஸ் இங்க எழுதுறேன். யூ டேஷ் இ வேர்ட்ஸ், இது எல்லாமே ஓ டேஷ் இ வேர்ட்ஸ். ரைட், இது பாருங்க. ஓகேயா? மியூட், மியூட், க யூப், கியூப். இது பாருங்க, ஈ போடாம இந்த க அப், கப்பா இருக்கும். கப்புனா என்னது? பூனைக்குட்டி, ஐ மீன் டைகரோட குட்டி எல்லாம் கப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆனா ஈ போட்டோடனே கியூபா மாறிடுது, ஏன்னா இது யூன்ற லாங் பெயர் சொல்லுச்சு. டப்பு வந்து இங்க பாருங்க, டப்பு வந்து டியூபா மாறிடுச்சு. யூஸ், யூஸ், ஹ யூஜ், ஹியூஜ், ஹியூஜ். இப்ப இந்த இடத்துல வந்து யூ வந்து சில டைம் ஊ என்ற சவுண்டு சொல்லும். ஊ என்ற சவுண்டு சொல்லும். எது என்னதுன்னு நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? என்ன சொன்னேன்? யூன்றது ஊ என்ற சவுண்டு சில டைம் கொடுக்கும். அது என்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க. ஜூன், இந்த இடத்துல யூன்னு சொல்லல, ஜ ஊன், ஜூன், ப்ரூன். அப்புறமா வேற எதுல சொல்லுவான்? ஃப்ளூட். இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் யூன்னு சொல்லாம ஊன்னு சொல்லும். ரூடு, ரூலு, இதுல எல்லாம் பாருங்க, ரூடு, ரூலு, இது எல்லாத்துலயுமே ஊ என்ற உச்சாரணம் சொல்லுது. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரைட், ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்பிளிட் டயக்ராஃபும் முடிச்சிட்டோம். ஏயோட ஸ்பிளிட், AEIOU, இந்த 5 ஸ்பிளிட் டயக்ராஃபும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதே பேட்டர்ன் தான். கடைசியில வந்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கான்னு பார்க்கணும். லாஸ்ட்ல பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? அலர்ட் ஆயிடணும். லாஸ்ட்ல பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி ஏதாவது வவல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி வவல் இருந்தா அது வந்து கண்டிப்பா அதோட பெயரை தான் சொல்லும், அதோட லாங் சவுண்டை தான், லாங் வவல் சவுண்டை தான் சொல்லும்.
ஓகே, இது வந்து மோஸ்ட் 90% ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா ஃபாலோ ஆகும். நீங்களே பாக்குறீங்க, இப்ப இத்தனை வேர்ட்ஸ் எழுதிட்டேன் இன்னைக்கு மட்டுமே, அத்தனை வேர்ட்ஸ்லயும் அது ஃபாலோ ஆகுது பாருங்க. ஓகேயா? ஸோ சைலண்ட் டி ஏன் சொல்றோம்? ஏன்னா அது எதுவுமே பேர் சொல்றது இல்ல. ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏன் சொல்றோம்? ஏன்னா இந்த கான்சனன்ட் வந்து அந்த ரெண்டு வவல்ஸை வந்து பிரிக்கிறது, அந்த ரெண்டு டயக்ராஃபை ஒரு டயக்ராஃபை பிரிக்கிறதுனால ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்றோம். மேஜிக் ஈன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அது வந்து அதோட மேஜிக் பண்ணி அந்த ப்ரீவியஸ் வவல அதோட பெயரை சொல்ல வைக்குது. அப்புறம் நீங்க பார்த்தீங்க, ஜியை வந்து ஷார்ட் சவுண்ட் சொல்ல வைக்கும், வி வந்து லாஸ்ட்ல எண்ட் ஆவதுனால ஈ வரும். ஸோ நிறைய திங்ஸ் சேட்டை பண்ணுது ஈ. சேட்டைக்காரன் ஈ இல்லையா? ரைட், எஸ். ஸோ எல்லாம் எழுதிட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு வேர்ட் பால் ஆக்டிவிட்டி, இந்த எல்லா ஸ்பிளிட் டயக்ராஃபை வச்சு ஒரு வேர்ட் பால் ஆக்டிவிட்டி இருக்கு. ஆல் ரைட். ஸோ கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. எஸ், ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன் நவ். எல்லாம் எழுதிட்டீங்களா? எஸ். ஆல் ரைட், தேங்க்யூ. இப்போ நீங்க உங்க ஆன்சர்ஸை சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இதுல ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா எந்த ஸ்பிளிட்ஸ் டயக்ராஃப் உங்களுக்கு அந்த வேர்ட்ல தெரியுது. இது ஃபாஸ்ட் ரீடிங்காக இந்த ஆக்டிவிட்டி. இங்க பாருங்க, எஸ்ஹெச் வந்திருக்கு. அப்ப அங்க ஒரு டயக்ராஃப் இருக்கு, அதனால தனித்தனியா சஹன்னு படிச்சிடாதீங்க. ஷ், என்ன டயக்ராஃப் இருக்கு? ஈ வந்துடுச்சு, அப்போ இது வந்து ஐன்றதான் சொல்லும். அப்போ ஷ் ஐன்னு. அப்ப எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் இங்க இருக்கு? வெரி குட், சி உள்ள ஸ்பிளிட் டயக்ராஃப் ஷ் ஐன. இந்த டயக்ராஃப் சி தான் இருக்கு, ஷைன். வெரி குட். ஸோ இதை வந்து படிங்க, கூட்டி படிங்க. பாருங்க, இங்க என்ன டயக்ராஃப் வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. அப்போ மேஜிக் கண்டிப்பா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அந்த கான்சனண்ட்டை தாண்டி இங்க போய் பாருங்க. வவல் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன? யூன்றது தான் சொல்லும் அதோட பெயர். அ அ அம்பிரலா அப்படி சொல்லாது. க ஆஸ் காஸ்ட் யூம், காஸ்டியூம், காஸ்டியூம். அப்ப இ ஆப்ஷன் யூ யூ தான் அதோட ஸ்பிளிட் டயக்ராம். காஸ்டியூம். இங்க பாருங்க, இ வந்துடுச்சு லாஸ்ட்ல. அப்ப நான் செக் பண்றேன், இங்க ஐ இருக்கு. அப்போ ஐன்றது தான் அது சொல்லும். இ இ ஷார்ட் வவல் சொல்லாது. ஸ்ம ஸ்ம ஐல, ஸ்மைல். கூட்டி படிக்கணும் எல்லோரும் மக்கள். பிள்ளைகளே கூட்டி படிங்க ப்ளீஸ். ஸ்மைல். அப்போ ஐ டேஷ் இ உள்ள ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் இங்க இருக்கு. ஸ்மைல். வெரி குட், எல்லாரும் கூட்டி படிக்கிறீங்க நான் நம்புறேன். ப, ஏ, ப்ர. என்னவா படிக்கணும்? மேஜிக் கீ வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஏ, இது வந்து இ, இது வந்து ஐ, இது ஓ, இது இ, யூ. ஓகேயா? ஸோ இங்க ஐ, சி ஆப்ஷன்ல ப்ர, ஐஸ், ப்ரைஸ், ப்ரைஸ். வெரி ப்ரைஸ். ஜ, நான் என்ன சொன்னேன்? யூ வந்து சில டைம் யூன்னு சத்தம் கொடுக்கும், சில டைம் ஊன்னு சத்தம் கொடுத்தோம். அப்ப நம்ம ரெண்டுமே போட்டு படிச்சு பார்க்கலாமா? ஜ யூன்னு ஜூன், ஜ யூன்னு ஜூன் அப்படி வருது. ஜ ஊன்னு ஜூன். அப்போ இந்த இடத்துல யூ வந்து ஊன்ற சத்தம் தான் கொடுத்துருக்கு. ஆனா இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் ஈ யூ டேஷ் இ தான் ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. ஜூன். எஸ்ஹெச் வேர்ட் வந்துடுச்சு பாருங்க. இப்போ ஷ் தான் படிக்கணும். ஷ் ஏ டேஷ் இ. இங்க இ வவல் வந்திருக்கு, மேஜிக் இ. அப்போ ஏ, அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஷ் ஏ டேஷ். இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல ஏஇஐஓயு அப்படியும் வவல்ஸ் வரும், அ எ இ அ அ அப்படியும் வவல்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபானிக்ஸ்ல. ட எல், டெல் ஈட், டெலீட். இங்க பாருங்க, இங்கேயும் ஈ இருக்கு. ஆனா இந்த இடத்துல அதோட ஷார்ட் சவுண்ட் சொல்லுது, டெல். டெலி. ஈ வரல இங்க. இங்க டெ எல், டெல் ஈட், டெலீட், டெலீட். இ டேஷ் இ ஆப்ஷன் தான் கரெக்ட்.
ஸோ ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுல எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபாஸ்ட் ரீடிங்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்றோம். ஐவ் ஃபைவ் ஐவ் ஃபைவ் ஹ ஓப். இது வந்து ஹ ஆப்னு படிச்சா ஹாப் ஆயிடும். அதனால ஹ ஓப் ஹோப். வெரி குட். இது பாருங்க எப்படி இது 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 படிச்சு பாருங்க. முதல்ல நீங்களே படிங்க, அப்புறம் தான் நான் படிப்பேன். உங்களுக்கு படிக்க வருதா பாருங்க. வருதுன்னு நினைக்கிறேன். படிச்சிட்டீங்களா? இப்ப நான் படிச்சு காமிக்கட்டுமா? இங்க டிஹெச் என்ற டயக்ராஃப் இருக்கு பாருங்க. ஆத்தல் ஆத்தல் லீட். இங்க ஆத்தல் தனியா படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல ஈட் லீட். ஆத்லீட் ஆத்லீட் ஆத்லீட். இது ஆ கிடையாது, இந்த இடத்துல ஈன்ற சத்தம் போடுது. ஓகேயா? ஆத்லீட். அத்லெட் கிடையாது, அது ஆத்லீட். அத்லீட் யாரு? பிடி உஷா இஸ் an athlete. நல்ல ஓடுவார்கள் இல்லையா? ஹ, ஓல்ல போல். ஓடாஷின்ற ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு பாருங்க அங்க. ரைட். இங்க யூ என்றுதான் இது படிக்கும். அ அ அம்பர்லான் படிக்காது. ஹ அக் ஹக்குன்னு ஆயிடும். ஹ யூஜ் ஹியூஜ். யூ யூன்னு படிக்கிறதுனா ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. ஹியூஜ். ஈவ் ஈவ் ஈவ். ஆடம் அண்ட் ஈவ். ஓகேயா? பாருங்க. ஸ்ன ஏக் ஸ்னேக். ஏ ஏ டேஷ் இ டயக்ராஃப் ஸ்னேக். ம் ஐன் மைன். ம் ஐஸ் ஐ டேஷ் இ உள்ள டயக்ராஃப் இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் ஈம் எக்ஸ்ட்ரீம். இங்க இஎக்ஸ்ன்றது எக்ஸ்ன்னு படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் இ டேஷ் இ பியாண்ட். எக்ஸ்ட்ரீம். அடுத்தது பாருங்க. க ஆம் காம் க ஈட் கம்பீட். கம்பீட். ஓகேயா? என்னையும் அவனையும் வச்சு கம்பீட் பண்றாங்க, காம்படிஷன் வச்சுக்கிறாங்க எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல. காம்பீட். ஈ கம்பீட். ச சிஹெச் வந்திருக்கு. சன்னு படிக்கணும் அத. ச ஏஸ் சேஸ் சேஸ். ஏ டேஷ் இ வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. இங்க சி வந்துட்டா பாருங்க. சி வந்து கேவா படிக்க கூடாது. என்னவா படிக்கணும்? சா படிக்கணும். ஏன்னா பக்கத்துல யார் வந்திருக்கா? மேஜிக்கி வந்திருக்காங்க. ஹ, ல், ஏஸ் பிளேஸ் பிளேஸ். நான் பாருங்க எப்படி கூட்டி படிக்கிறேன், கவனிங்க. பிளேக்க கிடையாது, அது பிளேஸ். ஏன்னா பக்கத்துல யார் வந்திருக்கா? ஈ வந்திருக்கா. பிளேஸ். பிஹெச் வந்திருக்கு. இப்போ அது பிஹெச்ன்றது ஃப்னு சத்தம் கொடுக்கும். ஃப் ஓன்னு ஃபோன்னு. ஓ டேஷ் இ வந்திருக்கு பாருங்க ஸ்பிளிட். ஓன்னு. ஓஸ் ரோஸ். இன்னைக்கு எத்தனை வேர்ட்ஸ் பார்த்துட்டோம்? 100 வேர்ட்ஸ்க்கு மேல பார்த்துருப்போம். கவுண்ட் பண்ணி பாருங்க. இல்ல ஃப்ள ஃப்ள ஏம் ஃப்ளேம். ஏடாஷி இருக்கு பாருங்க. லேம். த த ஈஸ் these 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 e dash e. Right. இல்ல யூட்ட ஃப்ளூட். ஃப்ளூட்டா இல்ல ஃப்ளூட்டா? ஊதான் வருது இங்க. ஊன்ற யூ வந்து ஊன்ற சத்தம். யூ டேஷ் இ. ஸோ ஈ லாஸ்ட்ல வந்துட்டாலே உங்க வேலை என்னது? உடனே பக்கத்துல கான்சனன்ட் பக்கத்துல ஒரு வவல் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஈ வந்துட்டாலே என்ன வரப்போகுது? மேஜிக் ஈ வரப்போகுதுன்னு அர்த்தம்.
per, fume, perfume, யூடாஷி perfume. சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் போர்டில் எழுதி இருக்க மாட்டேன், பட் இங்க கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களால படிக்க முடியுதான்னு பார்க்கறதுக்காக. இப்ப இந்த வேர்டெல்லாம் நான் போர்டில் எழுதல பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்ப நீங்க படிங்க, இதை படிச்சு பாருங்க, படிக்க வருதான்னு. கண்டிப்பா படிக்க வந்திருக்கோம் நான் நம்புறேன். எ இன் இன் க ல் யூட இன்க்ளூட் ஊட இன்க்ளூட் சாரி, ஆப்ஷனை டிக் பண்ணாம விட்டுட்டேன். இன்க்ளூட். அடுத்ததாக பாருங்க. alone 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 o dash e. Very good. sh வந்திருக்கு பாருங்க. ஷேவ் ஷேவ் ஏ டேஷ் இ வந்திருக்கு. வ் ஓட் ஓட் வ் வ் ஓட் ஓ டேஷ் இ வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் பண்றோம் பாருங்க. கம் complete கம்ப்ளீட். எத்தனை பெரிய வேர்டு உங்களால படிக்க முடியுது பாருங்க, கம்ப்ளீட். ஸோ இதோட நம்மளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ். எல்லோருக்கும் ஸ்பிளிட் டயக்ராஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கம்ப்ளீட்ல இ டேஷ் இ வேர்டு இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ இது இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். எஸ், நீங்க சேட் பாக்ஸ்ல எனக்கு டைப் பண்ணலாம், இல்ல அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். இன்னைக்குள்ள ஸ்பிளிட் டயக்ராஃப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஏன்னா நீங்க எதுவும் டைப் பண்ணல. ஸோ நான் நம்புறேன் உங்களுக்கு டவுட் இல்லை. ஸோ நான் இப்போ ஒரு சென்டென்ஸை டிக்டேட் பண்றேன், உங்களால அதை எழுத முடியுதான்னு பாருங்க. எழுதுங்க பார்க்கலாம். ஐ லைக் டு ஸ்லைட். ஐ ஐ எழுதுங்க. ஐ இஸ் a sight word. லைக் டு ஸ்லைட். எல்லோரும் இப்படி எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். இங்க பாருங்க, நான் எழுதும் போது எப்படி எழுதுறேன். ஐ இஸ் a sight word. லைக் இல்ல ஐ ஐ என்ற லாங் பெயர் சொல்லிடுச்சு. அப்போ ஐ லைக் க போட்டேன். இங்க லாங் சொல்லதுனால இங்க டிஃபால்ட்டா ஒரு இ போட்டுடணும். ஐ லைக் டு என்றது ஒரு சைட் வேர்ட். ஸ்லைடு ஸ் ல் ஐ ஐன்றது பெயரை சொல்லிடுச்சு, அதனால ஸ்லைடு. அப்ப இங்க டிஃபால்ட்டா ஒரு ஈய போட்டுடணும், ஏன்னா இங்க வந்து பெயர் சொல்லிடுச்சு. ஸ்லைடு. ஐ லைக் டு ஸ்லைட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சுட்டு சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்க்கு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன் என்னோட செஷனை. நன்றி, வணக்கம்.